ஏப்பா உங்க ரெண்டு பேர்த்தையும் போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி எதுக்காக கூட்டு வந்த தெரியுமா? மறுபடியும் மாட்டி விடுறதுக்கு தான். கில்லடி மணி எவ்வளவு கரெக்டா சொல்ற? 20 வருஷத்துக்கு முன்னாடி 19வது வருஷம். இது எங்களுக்கு தெரியாதா? ஐயே, அப்ப எங்க அண்ணன் ஊட்டியிலேயே பெரிய எஸ்டேட் ஓனரா இருந்தா. அந்த எஸ்டேட்டுக்கு நாங்க ஓனரா இருக்கணுமா? இல்லப்பா. பின்ன அந்த எஸ்டேட்ல போய் டீயல புடுங்க சொல்றியா? ஐயே, அப்ப நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தேன். ஓ, இப்ப நீங்க பொறுப்போட இருக்கீங்களோ? எங்க அண்ணன் ஊட்டி உலகநாதனுடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அடடா, கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்குது எங்களுக்கு தெரியாதா? மேட்ர சொல்லுப்பா. மேட்ரே பிறந்த குழந்தையா? என்ன பிறக்கும் போதே வெடிகுண்டோட பிறந்ததா? இல்லப்பா, எங்க அண்ணன் அண்ணி விமான விபத்துல மாட்டிட்டாங்க. அண்ணி ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அண்ணன் தான் 4-5 நாள் கோமா ஸ்டேஜ்லயே இழுத்துட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த நாயை ஏன் 4 நாள் கூட்ட கழுத்தில் நச்சுன்னு மறிச்சு கொல்ல வேண்டியதானையா? அப்படித்தான் கொண்டா. தாடி கில்லர், அதுவும் சைலண்ட் கில்லர். எஸ், ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் அவனுடைய சொத்துக்களை பூரா அவனோட பொண்ணு பேர்ல ஒரு இடைஞ்சலான உயிர் எழுதி வச்சிட்டான். எப்படின்னா 18 வயசுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா சொத்து பூரா அனாத ஆசிரமத்துக்கு சேர்ந்துருமா. 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவ இஷ்டத்துக்கு சொத்து அனுபவிக்கலாமா. இப்ப அந்த பொண்ணோட வயசு 20. அவளைத்தான் நீங்க கொலை பண்ணணும். அந்த கொலையை நீ ஏன் செய்யக்கூடாது? அது எப்படிப்பா? 20 வருஷமா அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்குனதே நான் தான். தன்னுடைய சித்தப்பா தான் நம்மளுக்கு அம்மா அப்பா எல்லாம் அந்த பொண்ணு நம்பிட்டு இருக்கா. அந்த இமேஜை நான் கெடுத்துக்க முடியாதுல்ல. நீங்க கொலை செய்ய வேண்டிய பொண்ணு ஊட்டி காலேஜ்ல படிக்கிறா. இந்த ஊரெல்லாம் போக்கச்சியா வரசான தீக்குச்சியா ஓ உதடுன்ன ஸ்வீட்லசியா அலைக்கு கொள்ளுக்கும் ஸ்டைல பார்த்து நாங்க ஆனோம் தீவண்ணா பார்க்கும் லுக்கு பிளே பாய் புக்கு பாட தோணும் இல்லைன்னா இந்த ஊரெல்லாம் உன் கட்சியா நீ பார்த்தா வீட்டின் முன்னே நாங்க நிற்போம். மொட்டை மாடி மேல ஏறி செல்ல திருடி போத்திக்குவோம். கோபம் கொண்டு ஓங்கி அரைஞ்ச ஹாப்பியாக வாங்கிக்குவோம். தமிழச்சியா இந்த ஊரெல்லாம் உன் கட்சியா வரசாத தீக்குச்சியா ஓ உதடுன்ன ஸ்வீட்லசியா
100 சீசா பசங்கள் எல்லாம் பிரேமானந்தா போல ஆனோம் முன்னாலே பாடும் போது படிக்கிற போது ஆக மொத்தம் இல்லாலே அறிவா தமிழச்சியா இந்த ஊரெல்லாம் போம் கட்சியா ஒரசாத தீக்குச்சியா ஒரரென்ன ஸ்வீட்லசியா அழகி குலுக்கும் ஸ்டைல பார்த்து நாங்க ஆனும் தீவண்ணா பார்க்கும் லுக்கு பிளே பாய் புக்கு வாழ தோணும் இல்லைன்னா கேர்ள்ஸ் இவ பக்கத்துல உட்காந்துக்கிறேன். ஓகே மை குட்னஸ், எம்ப்ராய்டரி போடுறியா? போடு போடு. எப்போ ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். இவளை பார்த்தா கொஞ்சம் கோஆபரேட்டிவா தெரியுது. என்ன இது? காத்து போச்சு. திஸ் இஸ் கேஸ் ட்ரபிள். ஏய் இது ஆம்லடி டிரைவர் வண்டி நிறுத்து. போங்கடி. நம்ம காரு பாப்பா. தாத்தா என்னது? இன்னைக்கு நம்ம ஊர் கரடி கிளப்ல ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடத்தினாங்க. அதுக்காக நான் பொம்பளை வேஷத்துல போனேன். திரும்பி வரும்போது ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாம் என் மேல குபீர்னு பாஞ்சு கொதறிடுச்சும்மா. நான் நம்ப மாட்டேன். வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். வாங்க. ரொம்ப தள்ளாதம்மா, நெருங்கி உட்காரு. தாத்தா மேல உட்காந்துட்டீங்க, சீட்ல உட்காருங்க. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி, நாங்க போயிட்டு இருக்கோம். இட் இஸ் ஓகே. நீங்க போய் பண்ணிட்டு மெதுவா வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். ஹெல்ப்பா பார்ட்னர்? இத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுமா? இப்ப நம்ம ஃபைட் பண்ணி ஆகணும். ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. ஃபைட் பண்ணலாங்கறியா? பின்னர் Coca-Cola. This is wrong.
நான் என் கடமை தான் செஞ்சேன். ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் சார். எந்த ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நான் இதே தான் செஞ்சிருப்பேன். ஏதோ அட்ரஸ் கேட்டீங்க? அது ஃபைட்ல மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். சாரி, எந்த கைமாறு எதிர்பார்த்து நாங்க இந்த உதவியை செய்யல. கைமாறா வந்திருக்கிற மேட்டர் தெரிஞ்சா விளக்குமாறு தான். என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு? இந்த பாசி புடிச்ச பாட்டி யாரு? பாட்டியா? நான் இந்த பாப்பாவோட தாத்தா. என்ன விஷயமா மலையேறி வந்திருக்கீங்க? ஒரு இன்டர்வியூ. இன்டர்வியூ? Yeah. எந்த எஸ்டேட்ல? நோ 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 நோ, எந்த எஸ்டேட் நாங்க சொன்னோம்னா அந்த எஸ்டேட்டுக்கு நீங்க போன் பண்ணி எங்களை பத்தி ரொம்ப 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 உயர்வா சொல்லி ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. எந்த ரெக்கமெண்டேஷன் வேலை கிடைக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. உண்மையான திறமைக்கு தான் மரியாதை கிடைக்கணும். ரசா, யா, எப்படிப்பா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அடிச்சு விடுற? ஆல் பழக்க தோஷம். மெயின்டைன் பண்ணிக்குமா? ஓகேமா. சுமாரா. அதுக்கு இல்ல, நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். தயவு பண்ணி சொல்லுங்க. ஊட்டியில பிச்சை எடுக்கிற மாதிரியே 2 கையை நீட்டுறா. சொல்லிருப்பா. டாடா, பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல நாங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். பிரியா குரூப் ஆஃப் கம்பெனிஸா? அது எங்க கம்பெனி. ஆனா உத்தியோகம் ஆபீஸ்ல இல்ல, வீட்ல தான். நீங்க ஹவுஸ் மேனேஜர், ஆஹா, நீங்க பாப்பாவுடைய பர்சனல் பாடி கார்டு. ஏன்பா இங்கே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்பதான்ப்பா நம்புவானுங்க. ஓ ஓ, இந்தாங்க, இதான் என்னுடைய அட்ரஸ். நாளை காலையில நீங்க 2 பேரும் நேரா வீட்டுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ணலாம். பாய். ஏய் ஸ்டாப். மூஞ்சி காட்டு. பாத்தர் இவனுக்கு பணம் ஏன் கொடுங்க. partner? அடிக்கிற மாதிரி பாரா பண்ணா மூஞ்சிய குத்திட்டான். மூஞ்சில கைய வைக்க. போடா. ஒரு 50 ரூபாய் பணம் கொடு. போ. போடா. போட்டாம். ஏன் பாத்தர் இவன் அடிக்கிற? அந்த பொண்ணு மேல என்ன தள்ளி விடுறானா, இவனே போய் விழுந்துட்டு இருக்கான். இவனை சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயமா போச்சு. அட நாயே, நாங்க பிக்கப் பண்ணலாம்னு நினைச்சா நீ பிக்கப் பண்ண. போட்டாங்க. போலாமா? பாத்தர் என்ன அந்த பக்கம்? எப்படி போறது? இந்த பக்கம். நீதான் அட்ரஸ் துப்பி தூக்கி போட்ட, என்ன பண்றது இப்போ? தெருவாலே வா.